ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட்டை போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஓவராலாட்டு மார்க்கெட்டில் நிஃப்டி 309 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. 23,071 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 1018 பாயிண்ட்ஸில் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 76,293 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 577 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 49,403 பாயிண்ட்ஸில் இருக்குது. நிஃப்டி ஐடி 41,968 பாயிண்ட்ஸில் இருக்குது. 628 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நீங்கள் வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஸ்மால் கேப்பு, விச் மீன்ஸ் பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு, இதில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிபழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு மட்டுமே பிஎஸ்சி ஸ்மால் கேப் 3% கிராஷ் ஆயிருக்கு. 47,369 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1,665 பாயிண்ட்ஸ் வாஷ் அவுட்டு. ஒரு ஆர்டிகிளில் நான் பார்க்கும்போது ஸ்மால் கேப் டு மிட் கேப் அந்த ஸ்டாக்கு 50 வீக் ஹைலேருந்து 50 to 60% வரைக்கும் கரெக்டாக இருக்குது. சம் ஸ்டாக்ஸ் வந்து எபோவ் 70% வரைக்கும் இந்த மிட் கேப் டூ ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக்ஸ்லாம் 75% மேலே கரெக்டாக இருக்குது. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 50 to 60% வரைக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பெருசாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பு. அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் அது பெருசாக வந்து நமக்கு உதவி கொடுக்காது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் மிட் கேப் ஸ்மால் கேப் பக்கம் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கிறது என்னோட கருத்து. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 4,486 கோடிக்கு செல்லஸாக இருந்தாங்க. டிஎஸ் வந்து 4,002 கோடிக்கு நெட் பையஸாக இருந்தாங்க. எஃப்ஐஎஸோட செல்லிங் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக தான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதில் எப்போ வந்து ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜஸ்ட் 5 டேஸில் 16.97 லேக் க்ரோஸ் வந்து இந்த மார்க்கெட் கிராஷ்னால வந்து இழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் 16.97 லேக் க்ரோர் ஜஸ்ட் 5 டேஸில் வந்து இழந்திருக்காங்க அப்படிங்கிற ஆர்டிகல் வந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோட நெட்வொர்த்து $400 பில்லியன் கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 அப்புறம் டெஸ்லாவோட ஷேர் வந்து 27% வரைக்கும் கிராஷ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எலன் மஸ்கோட வெல்த்னு பார்க்கும்போது $486.4 பில்லியன், $486.4 பில்லியன் தான் எலன் மஸ்கோட வெல்த், விச் மீன்ஸ் பீக் லெவலில் டச் பண்ணது ஆஃப்டர் த டொனால்ட் ட்ரம்ப் வந்து பவருக்கு வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த பீக் லெவலில் வந்து 27% வரைக்கும் அந்த வெல்த் கீழே விழுந்து 385 சம்திங் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. $350 பில்லியன் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா எலன் மஸ்கோட வெல்த்து பீக் லெவல்லேருந்து $350 பில்லியன் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து எலன் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இந்த சிப்லாவை பற்றி சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. சிப்லாவோட ஸ்டாக் ப்ரைஸ் 1453 இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி விரைவில் கொடுக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாட்டு சிப்லா வந்து பார்க்கும்போது 23 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. 1,317 ரூபா தான் எங்களோட 50 வீக் லோ. இது வந்து சிப்லா வந்து இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு 200 பக்கம் இறங்கிச்சுன்னா நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னா 20 டைம்ஸ் கீழே வந்துச்சுன்னா ஒரு நல்ல வாய்ப்புன்னு நினைக்கிறேன் சிப்லாவில். பட் இப்போதைக்கு சிப்லாவில் கொஞ்சம் பொறுமை காக்கணுங்கிறது என்னோட கருத்து. ஒரு 100 to 200 rupees இறங்கிச்சுன்னா சிப்லா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஃபீல் பண்ணுறேன். ஐடிசி ஹோட்டல்ஸ் பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்கிறீங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 165 168 சம்திங்கில் இருந்துச்சு. இன்றைக்கி ஐடிசி ஹோட்டல்ஸில் ஒரு அடி விழுந்துருந்துச்சு. ஐடிசி ஹோட்டல்ஸ்லேயும் அடி, ஐடிசிலையும் அடி. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்க்கலாங்கிறது என்னோட கருத்து. இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஐடிசி ஹோட்டல்ஸில். மேபி ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருதான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் இறங்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 140 வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸில். அது போக பேட் ஒரு பக்கம் எக்ஸிட் பண்ணுவாங்க. இப்போ இருக்க மார்க்கெட் ட்ரெண்ட்ஸில் அடி விடும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து 577 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. இதில் அட்ராக்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறது இண்டஸ்இண்ட் பேங்க் 1054 ரூபா இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு, 1.5% நெகட்டிவ். ஸோ 1212 அந்த ஃபார்முலாவே இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு 2% விழுந்திருந்தாங்க. 61.64 rupeesல க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் கனரா பேங்கை கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஓவராலாட்டு பிஎஸ்சி செக்டார் பேங்க் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுறதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு 3% விழுந்திருந்துச்சு கனரா பேங்க். 90 rupeesல இருக்குது கனரா பேங்க். ஸோ ப்ரைவேட் செக்டார் பேங்க் ரிசல்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் தர மாதிரி இவங்க பிஎஸ்சி பேங்க்ஸ் தருவாங்களாங்கிறது $1 million கொஸ்டின். அதனால இப்போதைக்கு நான்லாம் பிஎஸ்சி பேங்க் பக்கம் போகலை. ஏன்னா எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் போயிட்டு அதுக்கப்புறம் டவுன் ட்ரெண்ட்லேயே ரொம்ப நாளாக சுற்றிட்டே இருக்கிறாங்க. ஏன் நான் பிஎஸ்சி செக்டார் போக மாட்டேன்னா கவர்மெண்ட் வந்து சில பாலிசிஸை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நன்மைகளுக்காக எடுப்பாங்க. ஸோ அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பட் கவர்மெண்ட் முடிவுகள் எடுப்பாங்க. ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸ் அப்படி இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட்டை தான் மெயினாக நோக்கமாட்டு வச்சு செயல்படுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான் எனக்கு சேஃபாக தோணுது. ஸோ நான் பிஎஸ்சி பேங்க் பக்கம் போகிற ஐடியா எனக்கு இல்லை. ஐஆர்சிடிசியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 341 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 1225 கோடியாக இருந்துச்சு.
ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. $3 per ஷேருக்கு வந்து இன்ட்ரிம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 11% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் அதிக அளவில் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. டபுள் டிஜிட் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூலையும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ்லையும் காமிச்சிருக்கு. பட் எக்ஸ்பென்சஸ் 824 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே வந்து எக்ஸ்பென்சஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 4.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேட்டரிங் பிஸ்னஸ் ஒரு நல்ல ரெவன்யூ க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டரில். அது போக வந்து அவங்களோட ரெயில் நீர் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட் இருக்குது. அது 96 crores ரெவன்யூ வந்திருக்கு. டிக்கெட்டிங் செக்மெண்ட் 354 கோடி ரெவன்யூ வந்திருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அந்த செக்மெண்ட்டில் அடி வாங்கியிருக்காங்க. பட் இயர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டூரிசம் பிஸ்னஸ் 224 கோடியாக இருக்குது. அதுலேயே ரெவன்யூ அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 750 சம்திங்கில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. 750 க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இதோட வேல்யூஷன் 50 times earnings மேலே இருக்கிறதுனால இப்போதைக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வெயிட் பண்ணி தான் ஆகணும். 736 நியர்லி கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 744 வரைக்கும் வந்தாங்க. அதோட லோ பார்க்கும்போது 52 க்ளோஸ் 736. விரைவில் வந்து அதையே டச் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் IRCTC. பட் வேல்யூஷன் 51 times earningsல இருக்குது. இதில் வந்து பாதி இறங்கினா தான் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வரும். அது வரைக்கும் வெயிட் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் ஹெல்த் கேர் லிமிடெட் இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 269 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1247 கோடியாக இருக்குது. 10.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 27% அதிகரிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 9.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். அது போக இந்த கம்பெனி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 110 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ரெக்கார்ட் டேட் February 20, அதுக்கான பேமெண்ட் டேட் வந்து March 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கிட்ட அந்த ஸ்டாக் கிடையாது. இதோட மார்க்கெட் கேப்லேஷன் பார்க்கும்போது 45,388 கோடியாக இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் 13,933 ரூபாவில் இருக்குது. இதோட ஹைனி பார்க்கும்போது 17,748 ரூபா. லோன் பார்க்கும்போது 13,691 ரூபா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லோ 52 வீக் லோ பக்கம் தான் ட்ரேட் ஆகுது. 13,933 ரூபா. ஒரு 300 ரூபா பக்கம் தான் அதிகமாக இருக்குது லோக்கும் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கும். ஸ்டாக் PE 63 ரூபா இருக்குது. புக் வேல்யூ 291 ரூபா இருக்குது. 291 ரூபா இருக்குது. பட் இப்போ ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு லக்கு 110 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து ப்ரோக்டர் அண்ட் கேம்பிள் ஹைஜீன் லிமிடெட் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ரிலையன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ரிலையன்ஸ் வந்து ஓவல் இன்வின்சிபிள்ஸ் இந்த 100 அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் டீமில் விச் மீன்ஸ் சூரே கவுண்டி கிரிக்கெட் கிளப் அவங்களுக்கு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு நான் சொன்ன இந்த ஓவல் இன்வின்சிபிள் ஃப்ரான்சைஸ் இந்த 100 அந்த கம்பெனியில் வந்து அந்த கிரிக்கெட் டீமில் 49% ஆஃப் த ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிரிக்கெட் டீமில் சூரே கவுண்டி கிரிக்கெட் கிளப் அப்படிங்கிற கம்பெனியோட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்ட்னர்ஷிப் வச்சு 49% ஆஃப் த ஸ்டேக் வந்து இந்த ஃப்ரான்சைஸில் ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. பார்த்தீங்கன்னா பர்கர் பெயின்ஸ் கொடுத்த அப்டேட்டு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 1.5% கீழே விழுந்திருக்கு. 299 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,975 கோடியாக இருக்குது. 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸுக்கு மட்டுமே 2,608 கோடி இந்த குவார்ட்டரில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் ஷேர் வந்து மார்க்கெட்டில் 20% ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த பெயிண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கன்சியூமர் சென்டிமெண்ட் குறிப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன பெயிண்ட் கம்பெனிக்குன்னா அதிக அளவில் காம்படிஷன் வந்துடுச்சு. JSW பெயிண்ட்ஸ், இவங்க பர்கர் பெயிண்ட்ஸு, ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் இருக்குது. அடுத்தது அக்ஸோ நோபல் இருக்குது. இன்றைக்கி தான் அக்ஸோ நோபலை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸில் வந்து பர்கர் பெயிண்ட்ஸ் விலகிட்டாங்க. ஏன்னா அதிக அளவில் வேல்யூஷன் இருக்கிறதுனால. பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பக்கம் இருக்காங்க. இண்டிகோ பெயிண்ட்ஸ் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ இப்படி காம்படிஷன் அதிகமாக இருக்குது. பட் மார்க்கெட் ஷேர் 20% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 476 அன்னைக்கு இருந்துச்சு. ஸ்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. 48 times earningsல இருக்கிறாங்க. இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. பெயிண்ட் கம்பெனிஸ் இப்போ எல்லாமே வேல்யூஷன் அதிகம். ஏஷியன் பெயிண்ட்ஸே அதிக வேல்யூஷனில் இருக்குது. இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. அது இல்லாமல் பர்கர் பெயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பெங்கால், ஆந்திர பிரதேஷ் இங்கே வந்து ஒரு 2,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அவங்களோட ப்ராஜெக்டை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது பர்கர் பெயிண்ட்ஸ் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. வோடாஃபோன் ஐடியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. 6,609 கோடி லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வோடாஃபோன் ஐடியா. அது வந்து முந்தின குவார்ட்டரில் 7,175 கோடியாக இருந்த லாஸு இப்போ வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கும்போது 1.7% சீக்வன்ஷியல் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 11,177 கோடியாக இருக்குது. 11,117 கோடியாக இருக்குது. ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் 173 ரூபாயா இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 166 ரூபாயா இருந்தது. இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்களாங்கிறதே $1 million கொஸ்டின் தான். 4,712 கோடியாக இருக்குது எபிட்டா மார்ஜின் 42.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
டோட்டல் டெப்ட் வந்து 2330 கோடியாக இருக்குது. ஃப்ரம் பேங்க்ஸ் அவங்க சொல்கிறது 2330 கோடி டெப்ட் இருக்குது. ₹8.80 அந்த ஸ்டாக் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஒரு 3% அடி விழுந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 5G எக்ஸ்பென்ஷன் பிளானுக்குள்ளே இவங்க வராங்க. மார்ச்சில் மும்பை, டெல்லி, பெங்களூர், சண்டிகர், பாட்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க மார்ச் டு ஏப்ரலில் வந்து இந்த ஏரியாலலாம் 5G வந்து ரோல் அவுட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வோடஃபோன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வோடஃபோன் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பிர்லா சாஃப்ட்டோட Q3 ரெவன்யூ வந்திருக்குது. ஸோ ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் என்ன பார்க்கணும்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 27% காலி. ரெவன்யூ 13,627 கோடியாக இருக்குது. ஒரு 1.5% இன்க்ரீஸாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 1,169 கோடியாக இருக்குது. 27.4% காலி. எபிட்டா 1,634 கோடியாக இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து 23.7% கீழே விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜினும் 12% டவுன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 396 பேஸ் பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு எபிட்டா மார்ஜின். பிர்லா சாஃப்ட்டோட கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்னு பார்க்கும்போது 21.7% இருக்குது. 20,552 கோடியாக இருக்குது. டோட்டல் கான்ட்ராக்ட் வேல்யூ 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $226 மில்லியன் இருக்குது. 66% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இதில் டிஜிட்டல் அண்ட் டேட்டா சர்வீஸ் 2.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து டாப் 5 கிளைண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது இவங்களுக்கு ரெவன்யூவில் 7.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து பிர்லா சாஃப்ட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. கோபால் ஸ்நாக்ஸ் இந்த கம்பெனியில் என்கிட்ட கிடையாது. ஐ திங்க் இதெல்லாம் ஸ்மால் கேப் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஸோ Q3 ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 70% காலி. 5.3 crores வந்து பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட்டு. அது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 393 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் 387 கோடியாக இருக்குது. 13% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராஜ்கோட் ஒன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில் ஒரு ஃபயர் அக்யூர் ஆகிருக்கு. அது வந்து அவங்களோட பிளான்ட்டு, ப்ராப்பர்ட்டி, எக்யூப்மெண்ட் இதெல்லாமே லாஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாட்டு அவங்க வந்து அதை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேமேஜ் அதெல்லாமே கவர் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோபால் ஸ்நாக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. NBCC 2 ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. 272.33 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அடி தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.